யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு முகம் ரொம்ப மங்கலா க்ளோ இல்லாம இருக்கா? எத்தனை கிரீம் போட்டாலுமே எந்த ஒரு பயனுமே இல்லாம இருக்கா? ஸோ க்ளோ அப்படிங்கிறது நமக்கு முகத்துக்கு வெளியே கிடையாதுங்க, உள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் எப்படி நேச்சுரலா எப்படி நம்ம க்ளோவா வச்சுக்கலாம், பண்டைய வழிமுறைகள் என்ன ஃபாலோ பண்ணாங்க, இப்ப நவீன மாடர்ன் மெத்தட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் க்ளோ அப்படிங்கிறது என்னன்னா செல் ஹெல்த், அதாவது ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஸ்கின்னோட க்ளோ நல்லா சூப்பரா இருக்குங்க. இதுக்கு விட்டமின் சி முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். டல் ஸ்கின் ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொல்யூஷன், சன் எக்ஸ்போர் ஆகுறது அண்ட் ஜங்க் ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் ரொம்ப கம்மியா இருக்கிறது, இதனால பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட செல்ஸ் எல்லாமே தளர்ந்து போகுதுங்க. ஸோ கொலாஜன் எப்போ குறையுதோ எலாசிட்டி குறைஞ்சு போகும் அண்ட் முகம் ரொம்பவே டல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல விட்டமின் சி சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்காம இருக்கிறது மூலமாகவும் விட்டமின் சி நமக்கு குறைஞ்சு போனாலுமே பாத்தீங்க அப்படின்னா செல் ரிப்பேர் அப்படிங்கிறது வேகமா நடக்காதுங்க. சோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டல்லா இருக்கும், பிக்மெண்டேஷன் வரும், இம்யூனிட்டி குறைஞ்சு போகும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஹவு விட்டமின் சி ஒர்க்ஸ்? விட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ங்க. நம்ம உணவா எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி ஸ்கின் டேமேஜ் ஆகாம தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஈவன் பண்ணி நம்ம முகம் டைட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. விட்டமின் சி அப்படிங்கிறது நம்ம உடம்புல சேமிக்க முடியாத ஒரு விஷயம் தான். சோ அதனாலதான் அந்த ஆரஞ்சு, ஆம்லா, டொமேட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது மூலமா அதுல இருந்து நமக்கு விட்டமின் சி கிடைக்குது. சோ அப்படி விட்டமின் சி நம்ம உடம்புக்கு கிடைக்கும் போது நமக்கு ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பதிலா எந்த மாதிரி சப்ளிமெண்டரி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பண்டைய காலத்துல அவங்க ஸ்கின்னை க்ளோவா வச்சுக்கிறதுக்கும் ஈவனா வச்சுக்கிறதுக்கும் எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள், எலுமிச்சை, முல்தானி மட்டி மாஸ்க் போடுறது, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியும் குடிச்சிட்டு வருது, இதெல்லாம் விட்டமின் சி பாத்தீங்கன்னா அதிகமான சோர்ஸ்ல இருக்கு. நம்ம இதை எடுத்துக்கிறது மூலமா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கின் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இதுதான் பண்டைய காலத்திலயும் அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஒரு சிம்பிளான பேஸ் மாஸ்க் ஒன்று சொல்றோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கின் அப்படிங்கிறது க்ளோவா இருக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆரஞ்சு பீல் பவுடர் போடுங்க, அதாவது ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லைங்களா, அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி பிளஸ் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ். சில பேர் லெமன் ஜூஸ் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு இச்சிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்படி இருக்கவங்க அந்த லெமன் ஜூஸ் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பீல் பவுடரும் அண்ட் ஹனி மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மாஸ்க் மாதிரி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றது மூலமா நம்ம ஃபேஸ் நேச்சுரலா க்ளோ ஆகும். இது வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஆவது பண்ணணுங்க. சோ வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான முத்ரா பண்றது மூலமா நம்ம ஸ்கின் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாம். வர்ண முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னு பாருங்க, நம்மளுடைய கைகள்ல தம் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர் இதோட எட்ஜ் மட்டும், அதாவது டிப் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு மற்ற 3 விரல்கள் இப்படி நேரா இருக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இப்படி மட்டும் நீங்க டெய்லியும் இந்த வர்ண முத்ரா பண்றது மூலியமா நார்மலாவே மாய்ஸ்சரைசர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின் பாத்தீங்கன்னா ட்ரையா இல்லாம ஸ்கின் நல்லாவே நேச்சுரலா க்ளோ ஆகும். டெய்லியுமே ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் ஸ்கின் எதனால பாதிக்கப்படுது, ஏன் டல் ஸ்கின் ஆகுது, அதுக்கு எந்த மாதிரியான பண்டைய முறைகள் பயன்படுத்தலாம், என்ன முத்ரா பயன்படுத்தலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நவீன முறைகள்ல நம்ம விட்டமின் சி சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு அந்த பொல்யூஷன்னால பாத்தீங்கன்னா ஸ்கின் டல்லா தாங்க இருக்கும். இதுக்கு என்ன ஒரு பெஸ்டான நவீன மெத்தட் ஃபார்முலா இருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 100% பிளான்ட் ஓரியன்ட்ங்க. அதாவது விட்டமின் சி எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொண்டு தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கின் நல்லா டைட்டா இருக்கும் அண்ட் ஈவன் ஸ்கின்னா இருக்கும். ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கும். இந்த பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராம நம்ம ஸ்கின் ரொம்ப ஈவனா இருக்குங்க. மேலும் ஃபர்தர் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 9940040764 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.